உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எல்லாரையும் உங்களை நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இந்த மார்ச் மாதம் வக்ர நிலையில இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்க நாளான அந்த 1ஆம் தேதி அந்த சந்திரன் ஆகப்பட்டவர், அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியில பயணிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுன்ற கிரகங்கள் 4 கிரகங்களோடு சேர்ந்து அந்த ராகு பயணிக்கிறார். மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் 2 கிரகங்கள் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. அதுல சுக்கிரன் உச்சம் பெற்று போக போறார் 2ஆம் தேதி மார்ச் மாதம் மீன ராசிக்கு. அந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு 26ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். இதுல அடுத்து பயிற்சியாகக்கூடிய அந்த கிரகம் பாத்தீங்கன்னா சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு சனியோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த மாதிரியாக இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி கடகராசி. எப்போதுமே ஒரு சென்சிட்டிவான விஷயங்களுக்கு நிறைய ஹைப் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்றதுனா இந்த கடகராசி என்பர்கள் தான். ஒண்ணுமே இருக்காது, அந்த விஷயங்களை அப்படியே பேசி 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 பெருசாக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்ம கடகராசி என்பர்கள் தான். ஒரு சின்னதா வீட்டுல ஒரு கடுகு சிந்திருச்சுன்னா கூட எதனால கடுகு சிந்திச்சு, அது கடுகு சிந்தினது நல்லதா கெட்டதா, இல்ல அந்த கடுகு சிந்தினதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, இல்ல அந்த கடுகு சிந்தும் போது எங்க வீட்டுல இப்படி என்னைய சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு சின்ன விஷயத்த கூட அதை பேசி பேசி ஒரு வாரமா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேல அந்த விஷயத்தையே பேசி பேசி இருக்கிறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டீங்க இந்த கடகராசி என்பர்கள் தான். ஏன்னா எப்போதுமே இவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன் மேல எந்த தப்பும் கிடையாது, தன்னை சுற்றி இருக்கிறவர்கள்னாலதான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லார் மனதிலையும் விதைக்கிறதுக்காக இந்த மாதிரியாக இவர்கள் எப்போதுமே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்க எல்லாருமே கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாரையாவது உங்களோட வீட்டுல கடகராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பேசும்போது கரெக்டா அந்த விஷயத்த சொல்லுவாங்க. என் மேல எந்த தப்பும் கிடையாது, இவர்கள்னாலதான் இந்த பிரச்சனை ஆச்சு, இதனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இவர்களினுடைய ஆள் மனதுல விதைச்சு வச்சு அதை நம்ம கிட்ட வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். அப்ப அவர்கள் ஏதாவது பிரச்சனை எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவர்களினுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால எப்போதுமே அந்த மன ரீதியான சில பலவீனங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பலவீனங்கள் ஒருத்தருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்ட ஒரு பலவீனங்களாக தான் இருக்கும். இப்ப இதே மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் நீங்க ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா அவர்கள்கிட்ட நீங்க ஏதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையே நீ இந்த மாதிரி செய்யறது தவறு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு பாசமா அன்பா சொல்லி பாருங்க. அப்படியே எப்படி ஒரு குட்டி போட்ட பூனை மாதிரி உங்களை சுற்றி சுற்றியே வருவாங்க, நீங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கடகராசி என்பர்கள் அந்த பாசத்திற்கும் ஒரு அன்பிற்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த பாசமும் அன்பும் எங்க கிடைக்கலையோ அந்த இடத்தை விட்டு வெளியேறதுக்கு தயங்கவும் மாட்டார்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியே மாதத்தின் தொடக்க நாளே, அதாவது 1ஆம் தேதியே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே உங்களுடைய ராசியில இருக்கிறார். அதனால நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு கலவரங்கள் வந்தாலும், சில பிரச்சனைகள் இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு ஆரம்பிச்சாலும் அது நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா மாதத்தின் முதல் நாளே பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனா இருப்பீங்க. என்னடா இது நம்மளுக்கு வேலைக்கு போகக்கூடிய, அதாவது வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்
சுச்சுவேஷன் வருது, தொழில் ரீதியான கடன்கள்ல இந்த டியூ டேட் கொடுத்துருப்பாங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு, இல்ல உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது ஒரு லோன் சம்பந்தப்பட்ட சில கிரிட்டிக்கலான ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். இது எல்லாமே முதல் தேதியே பாத்தீங்கன்னா அதிகப்படியான மன உளைச்சலை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல இதுல இருந்தெல்லாம் நீங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அதனால பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுடைய உடல் நலன்கள் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுமே ஒழிய உங்களால நிறைய பேர் பயன்பெறுவாங்களே ஒழிய நீங்க யாருனாலையும் பயன்பெற மாட்டீங்க. அதுல ஒரு முக்கியமா இருங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய ஓப்பன் டாக்னால நீங்க எல்லார்கிட்டயுமே கெட்ட பேர் தான் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நல்லதுதான் எல்லாருக்கும் செய்யணும்னு நினைப்பீங்க. நம்ம மேல தவறு இல்லை அப்படின்னு நீங்க நிரூபிக்க முயற்சி செய்தாலும், நீங்க என்ன செய்தாலும் உங்களோட டிராவல் பண்ணக்கூடியவர்கள் உங்களை எப்போதுமே குறையும் குற்றம் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால அதை பத்தி மனசுல பெரிய அளவுக்கு சிந்தனைகள் இல்லாமல் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கெரியர் ரீதியான சில மாற்றங்கள் நல்லாவே இருக்கு. அடுத்த தொழில் ரீதியான கடன்களை அடைப்பதற்கு உண்டான ஒரு மாற்றங்களும் அதிகப்படியாக இருக்கு. 9ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெறார், பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெறார். இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதாவது தடைபட்ட பண வரவுகள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரும். அதுவும் வயதானவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் யாரோ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாச்சு, 1.5 வருஷமாச்சு எதுவுமே வரல, எனக்கு அது வருமா வராதான்னு பயமா இருக்கு, யாருக்கும் வீட்டுக்கு தெரியாம நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வேலையெல்லாம் செய்யறதே நம்ம கடகராசி என்பவர்கள் தான். வீட்டுக்கு தெரியாம சில விஷயங்களை செய்யறது, வீட்டுக்கு சொல்லாம சில விஷயங்களை செய்யறது, இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்கள் தான் செய்வாங்க. அதனால வீட்டுக்கு தெரியாம சில செய்த வேலைகள், பணம் சம்பந்தப்பட்ட சில வேலைகள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதனால நிறைய நன்மைகள், குடும்ப மகிழ்ச்சிகள், மன நிறைவான ஒரு மாதம், இதெல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் வேலை ரீதியான சில விஷயங்கள்ல எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்டே நம்ம சொல்லியாச்சு ஒரு வேலை மாற்றம் இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு. அப்போ அந்த வேலை மாற்றம் எனக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை விட நல்லா கிடைக்குமா இல்ல அதை விட ரொம்ப குறைவாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியின் பொடிதான். அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு கெட்ட தசாபுத்தியே நடக்குது, ஒரு 6, 8, 12ஆம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய வேலையிலயும் இதே டார்ச்சர் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இல்ல உங்களுக்கு நல்ல தசாபுத்திகளே நடக்குது, 11ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துது, 4ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துது, அல்லது லக்னத்துல இருந்தே தசை நடத்துது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய இந்த வேலை மாற்றம் முழுமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாரு, சனி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் கூட. சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உச்சம் பெறதுனால நல்ல தசாபுத்திகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பான ஒரு வளர்ச்சியை, மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் திடீர் யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, எங்கேயாவது போனா எனக்கு இந்த லக் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த லாட்ரி விழுந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த பணம் இந்த டயத்துல வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க நினைத்த மாதிரியான திடீர் யோகங்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருக்கிறவங்க அந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது எப்படியாவது நம்மளுக்கு ஒரு லாட்ரி அடிச்சு நம்ம ஒரே நாள்ல கோடீஸ்வரனா ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில ஏக்கங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடகராசி என்பர்கள் தான் சும்மா சர்வ சாதாரணமா பண்ணுவாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த யோகங்களை எல்லாத்தையுமே முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதுக்கு நீங்க முதல்ல லாட்ரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான திசாபுத்திகளை பாத்துக்கிறது நல்லது. சில பேர் நியூமராலஜி படியும் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அதையும் நீங்க வாங்கிக்கிறது நல்லது. அப்படிலாம் வாங்கினீங்கன்னா பெரிய அளவுக்கு லாஸ் இருக்காது. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன தொகையாவது உங்களுக்கு அந்த யோகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதாவது
கணவன் மனைவி அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த அமைப்பை தாண்டி ஒரே இடத்துல ஒரு பேயிங் கெஸ்டா 2 பேருமே இருப்பாங்க. ஒரே வீட்டுலதான் இருக்கிறோம், ஆனா தனித்தனியா இருக்கிறோம். ஒரு பேசுறது கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவின்ற ஒரு உறவுகளும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வலுப்பெறும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதனால ஒரு டிவோர்ஸ் கேஸ், அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறது, அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிறது. அதான் சொன்னேன் இல்லையா, மாதத்தின் முதல் நாளே கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கக்கூடியவர்கள் அந்த மாத இறுதியில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்கள் நான் முதலேயே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்து உங்களுடைய வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், வேலை ரீதியான நிரந்தர உத்தியோகம் இல்லாத ஒரு நபர்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லது. ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த 4 ப்ராப்ளம்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக நீடிச்சுது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.